சின்ன வெங்காய கார சட்னி இல்லாட்டி மிளகா சட்னி அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். 1 கப் சின்ன வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 5, 6 வரமிளகா, ஒரு 5 பல்லு பூண்டு, தேவையான அளவு கல்லுப்பு கொஞ்சம் போட்டுட்டு நல்லா மிக்ஸியில் நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுட்டு அதில் கடலெண்ணெய், நல்லெண்ணெய் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை போட்டுட்டு கடைசியாக தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ அரைச்சதை அதில் நல்லா ஊற்றிட்டு நல்லா கலக்கி விடுங்க. தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அது நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா வணங்கணும். இது கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம். இல்லாட்டி வெளிய வெளிய நல்லா தெறிச்சுட்டே இருக்கும். அதனால மூடி வச்சுட்டு அப்பப்போ கிளறி விடுங்க. கிளறி விட்டு ஒரு 5, 10 நிமிஷம் ஆகும். நல்லா ட்ரை ஆகணும். அதுக்கப்புறம் எடுத்துறலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன தாளிப்பு அது குடுக்கலாம். இட்லி, தோசை எதுக்கு வேணா சூப்பரா மேட்ச் ஆகும். இது நல்லா தண்ணி எல்லாம் ட்ரை ஆயிறனால சீக்கிரம் கெட்டு போகாது. நீங்க ட்ராவல் பண்ணும்போது கூட யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியா தாளிப்பு குடுத்துக்கலாம். இது மாரி திருப்பி நல்லெண்ணெயோ, கடலெண்ணெயோ எது வேணா வச்சுட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு தாளிச்சு கொட்டுனீங்கன்னா சூப்பரான சட்னி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.